அப்ப அவங்க மட்டும் எப்படி அவ்வளவு பெரிய வெற்றியை அடைகிறார்கள்? நம்மால ஏன் முடியலன்னா, எல்லாம் வல்ல சித்தர் தம்மை உறும்போது இறந்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்கிறார் வள்ளல் பெருமானார். அதற்கு பிறகு அதை நோக்கியே உன்னுடைய எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், வாழ்க்கை முறைகள், அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய உடற்செல்கள், ஒவ்வொரு அணு கூட இறை சிந்தனையிலேயே இருந்தது. நிச்சயம் யாராலும் எவராலும் எந்த சூழ்நிலையிலும் சாதிக்க முடியும். இன்று நாம் ஒரு மிகப்பெரிய வல்லமை பொருந்திய சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு நாம் நினைச்சதை சாதிக்க முடியலையே. ஆனால் பல பேர் நம் கண் முன்னாடி எவ்வளவு பெரிய சாதனையெல்லாம் நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்மால் மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மால் முடிக்க முடியலையே. அப்போ அவர்களுக்கு என்ன ஏதாவது சிறப்பான அம்சங்கள் இருக்கிறதா? அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா? இல்லை அவங்களுக்கு பேக்ரவுண்டு, பெற்றோர்களினுடைய பின்புலமா, இல்லை வேறு ஏதாவது சிபாரிசுகளா? அது கடவுளினுடைய அருள் அவர்களுக்கு பூரணமாக இருக்கா? இப்படியெல்லாம் நம்ம அவருக்கு காலம் நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது, அவருக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் அவர்கள் அந்த வெற்றிக்கு பின்னால் அவர்களுடைய உழைப்பு என்ன, அவர்களுடைய அந்த பல விஷயங்கள் இருக்கும். அவங்க வெற்றியை மட்டும்தான் பார்ப்போம், அவங்க உயர்வை பார்ப்போம். ஆனால் அதில் எவ்வளவு தியாகம் இருக்குது என்பது நமக்கு தெரியாது. எஃபர்ட், அவங்க எவ்வளோ அதில் தங்களினுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள், நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள், உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள், அறிவை கொடுத்திருக்கிறார்கள், ஆற்றலை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பல பேருக்கு தெரியாது. சரி, அப்போ அவங்க மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய வெற்றியை அடைகிறார்கள்? நம்மால் ஏன் முடியலன்னா, ஆண்டவருக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இயற்கைக்கு எல்லாரும் சமம்தான். அப்போ நமக்குள்ள என்ன குறை அப்படின்னா, நம்மளால் ஏன் சாதிக்க முடியல? சரி, சாதிக்க முடியலன்னு சொல்கிறத விட எப்போ சாதிக்க முடியும்? எல்லாராலையும் முடியும். நிச்சயம் இதை நம்பணும். முதல்ல நமக்கு தேவை நம்பிக்கை, அசாதாரணமான நம்பிக்கை இருக்கணும். என்னால் நான் எதை நினைக்கிறேனோ அதை என்னால் சாதிக்க முடியும் என்கிற பலமான திடமான நம்பிக்கை நம்மீது முதல்ல நம்ம வைக்கணும். என்னால் முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை முதலில் நாம் நம்பணும். இரண்டாவது, எல்லாம் வல்ல இறையருள் என்னை இதை சாதிக்க வைக்கும். இதை சாதிக்க வைப்பதற்காகவே என்னை இறைநிலை இந்த உலகிற்கு வருவிக்க உற்றிருக்கிறது. அதுதான் என் எண்ணத்திலிருந்து இந்த ஒரு சாதனையை எனக்குள் இருந்து தூண்டுகிறது. அதனால் எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னை இதை பணித்திருப்பதால் அது என்னுடன் இருக்கும். உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன் மனமே என்பார் வள்ளல் பெருமானார். எல்லாம் வல்ல சித்தர் தம்மை உறும்போது இறந்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்கிறார் வள்ளல் பெருமானார். செத்தவர்களையே எழுப்பிவிக்க முடியும். ஏன்? எல்லாம் வல்ல சித்தனாகிய இறைவன் நம்மிடத்தில் வந்து உறும்பொழுது, இருக்கும் பொழுது இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியாதா என்று இதுவரை யாரும் செய்ய முடியாத ஒரு இறந்தவர்களை எழுப்புகின்ற ஒரு காரியத்தை கூட இறைவன் அருள் இருக்கும் பொழுது நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு திடமான நம்பிக்கை கடவுள் மீது வைக்க வேண்டும். அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், நம்பு நம்பு, முதலில் உன்னை நம்பு, பிறகு நம்பு கடவுளை நம்பு. அவருடைய அநேக சொற்பொழிவுகளில் மட்டுமல்லாது தன்னுடைய நண்பர்கள், சகோதர சீடர்கள், தன்னுடைய சீடர்களுக்கு ஆற்றிய சொற்பொழிவுகள், வகுப்புகள், கடிதங்கள், இதிலெல்லாம் பொதுவாக ஒரு கருத்து நிறைந்திருக்கும். நான் எதையும் சாதிப்பேன், நான் சாதிக்க வந்தவன், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், யாருடைய விமர்சனங்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால்
எல்லாம் வல்ல இறைவனின் பெருங்கருணை, அவனுடைய திருக்கரங்கள் என் தலை மீது வைத்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் பொழுது நான் எதை பற்றியும் அஞ்ச மாட்டேன், என்னை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம், நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன் என்று சொல்லுவார். அதை சாதித்தும் காட்டினார், நிரூபித்தும் காட்டினார். அப்போ அவருக்கு முதல்ல அவர் மேலே அசாதாரணமான நம்பிக்கை இருந்தது, கடவுள் மேலே அதைவிட நம்பிக்கை இருந்தது. ஸோ முதலில் நமக்கு நம்பிக்கை தான் வேண்டும். அதன் பிறகு நம்முடைய லட்சியம் என்பதில் தெளிவாக இருக்கணும், குழப்பமே இருக்கக்கூடாது. இதுதான் நான் சாதிக்க விரும்பும் ஒன்று என்று அந்த ஒன்று எது என்பதை நாம் முடிவு செஞ்சிடணும். இதுவா அதுவா அப்படியா இப்படியா அப்படின்னா அது நம்மை கவனச்சிதறலை கொண்டு செல்லும். முதலில் நீ சாதிக்க விரும்புவது என்ன, உன் லட்சியம் என்ன, உன் குறிக்கோள் என்ன, எதை நோக்கி உன் பயணம், நீ எது வேண்டுமானாலும் எடுத்துக்கோ. கடவுள்தான் உன் பயணமா, அல்லது நீ ஏதேனும் வாழ்க்கையினுடைய ஒரு பொருளாதார வெற்றி எதிர்பார்க்கிறாயா, அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தொழில் துறையா, அல்லது வியாபாரமா, அல்லது கலையா, இலக்கியமா என்று நீ எந்த துறையில் நீ சாதிக்க விரும்புகிறாய் என்பதை நீ முதலில் அந்த லட்சியத்தை தேர்வு செய். மூன்றாவது, அதற்கு பிறகு அதை நோக்கியே உன்னுடைய எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், வாழ்க்கை முறைகள் அதிலேயே இருக்கணும். உன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், நீ படிக்கின்ற புத்தகங்களாக இருக்கட்டும், நீ அலசுகின்ற எந்த ஒன்றாக இருக்கட்டும், நீ பேசுகிற பேச்சு, உன்னுடைய அன்றாட வாழ்க்கை முறை, இது எதுவாக இருந்தாலும் அதை ஒட்டியே இருக்கணும். ஃபோக்கஸ் அதிலேயே இருக்கும் பொழுது நிச்சயம் உன்னால் அதை சாதிக்க முடியும். எல்லாம் வல்ல இறைவனும் பிரபஞ்சமும் அதற்குரிய அனைத்து சூழல்களையும் வசதி வாய்ப்புகளையும் அதற்குரியவர்களையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது தானாக நடக்கும். இவர்களினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நம்மால் இன்னும் நாம் நினைத்ததை நம்மால் சாதிக்க முடியல அப்படின்னா நம் எண்ணத்தில் உறுதி இல்லை, நம்பிக்கை இல்லை. முதலில் லட்சியம் எதுவென்று நமக்கு தெளிவாக தெரியல. அதை நோக்கி நாம் செல்லும் பொழுது அதற்கான எந்த வேலையும் செய்யறதில்ல. ஆனால் லட்சியம் மட்டும் அடையணும்னா எப்படி? வள்ளல் பெருமானார் சொல்லுவார், எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெருஞ்சோதி, எத்தகை விழைந்தன என் மனம் இங்கெனக்கு அத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி, எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் என்று பல்வேறு திருவருட்பா வரிகளிலே இறைவன் தான் எண்ணியவாறு எனக்கு எல்லாவற்றையும் அருளினார் என்று சொல்லியிருப்பார். அதனால் அவர் மீது நம்பிக்கையும் அதைவிட கடவுள் மீது அபரிதமான நம்பிக்கையும், தன் லட்சியம் வள்ளல் பெருமானாரை பொறுத்தவரை மரணமிலா பெருவாழ்வு, இறைவனை அறிந்து அடைந்து அம்மையமாது, இதுதான் அவருடைய லட்சியம். அதிலிருந்து அவருக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அந்த குறிக்கோளிலிருந்து அவர் சிறிது கூட மாறியது இல்லை. அப்படி அவர் லட்சியத்தின் தெளிவாக இருந்ததால் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய உடற் செல்கள் ஒவ்வொரு அணு கூட இறை சிந்தனையிலேயே இருந்தது. நினைக்கும் போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியனாக்கி நின்கனே நின்றேன் என்றார். இது ஒரு வரி அல்ல, ஒரு திருவருட்பா அல்ல, பல திருவருட்பாவிலும் இந்த சிந்தனை ஓட்டமே இருந்தது. எல்லா திருவருட்பாவும் இதை உங்களுக்கு காட்டும். எவ்வளவு அவர் கடவுளை நேசித்தார், அந்த கடவுளை அறிந்து அடைந்த அம்மையமாதலுக்கு எத்தனை ஏங்கினார். எல்லா பாடல்களும் அதை ஒட்டியே இருந்தன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் அதிலேயே திளைத்தார். அதனால் அவர் லட்சியத்தை அடைந்தார். இதுபோல இது ஒரு உதாரணம். இப்படி நீங்கள் எந்த லட்சியத்தை வைத்திருக்கிறீர்களோ முதலில் உங்களால் அதை சாதிக்க முடியும். எல்லாம் வல்ல இறையருள் என்னுடன் இருந்து அதை சாதிக்க வைக்கும் என்ற நம்பிக்கை, அதன் மீது ஓயாது உங்களினுடைய கவனத்தை அதிலேயே நிறுத்துதல் என்று இருந்தால் நிச்சயம் யாராலும் எவராலும் எந்த சூழ்நிலையிலும் சாதிக்க முடியும்.
வெற்றி நிச்சயம். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.